பயன்படுத்தப்படும் நிறுத்தற்குறிகள் அப்படி பார்த்தீங்கன்னா, முற்றுப்புள்ளி முழுமையான புள்ளி, காற்புள்ளி அதான் கமா, அரைப்புள்ளி ஒரு முற்றுப்புள்ளியும் கீழே ஒரு கமாவும், முக்கால் புள்ளி 2 புள்ளி, ஒற்றை மேற்கோளுங்கிறது இங்கே பக்கம் ஒரு மேற்கோளும் அந்த பக்கம் ஒரு மேற்கோள் குறி காட்டணும். இரட்டை மேற்கோளுங்கிறது 2 பக்கமும் 2 குறி காட்டணும். இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா காற்புள்ளி அதாவது கமாங்கிறது நல்லா தெரியும். இப்போ தொடர்ந்து ஒரு இனத்தை நம்ம குறிக்கும் பொழுது இப்போ மரம், செடி, கொடி போன்றவை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ மரம், செடி, கொடி போன்றவை தாவரங்கள் சொன்னால் மரம், செடி, காற்புள்ளி, கொடியில் போடக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம விளக்குறோம் இல்லையா, அதனால் அந்த கொடிங்கிற இடத்துக்கு இறுதியில் போடக்கூடாது. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ மரம், செடி, கொடி, மரத்துக்கும் செடிக்கும் கொடிக்கும் இடையில தான் போடணும். இந்த கொடிக்கும் போன்றவைக்கு இடையில காற்புள்ளி போடக்கூடாது. இறுதி இனத்துக்கு நம்ம போடாமல் இருக்கிறது தான் காற்புள்ளி. அரைப்புள்ளிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்றார், அரைப்புள்ளி. வழக்கறிஞராக பணியாற்றினார், அரைப்புள்ளி. அங்கு உள்ள மக்களுக்காக போராடினார், அரைப்புள்ளி. வெற்றியும் கண்டார், முற்றுப்புள்ளி. அப்படி பார்த்துக்கணும். முக்கால் புள்ளி அப்படிங்கிறது ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு நம்ம சொல்லிவிட்டு அந்த முக்கால் புள்ளி போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த விஷயத்தை விளக்குறது. உதாரணமாக இப்போ திராவிட மொழிகள் அப்படின்னு போட்டு இந்த முக்கால் புள்ளியை போட்டுடணும். அதுக்கடுத்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது முக்கால் புள்ளி. மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.